குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருக்குமிடம்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலில் மட்டும் முருகன் இல்லாமலா போயிடுவார்? இந்த வீடியோவில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், அதுவும் சக்தி வாய்ந்த பழமையான 4 முருகன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொடைக்கானல் போகிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போனாலும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு, கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில். இந்த முருகன் கோயிலில் மிகப்பெரிய அளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நேச்சரோடு சேர்ந்து மிகப்பெரிய தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக அந்த கோயிலில் இருக்குது. நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு மேபி லக் இருந்தால் காட்டெருமை போன்ற விஷயங்கள் தான் பார்க்க முடியும். நான் போகிறப்ப அதை பார்த்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வில்பட்டியில் இருக்கக்கூடிய 2000 வருடங்களுக்கு பழமையான முருகன் கோயில், வெற்றி வேலப்பர் முருகன் கோயில். ஒரு காரியத்தில், ஒரு வேலையில், ஒரு தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமா, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு ஜெயிக்கணுமா, கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. வெற்றி வேலப்பர் முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான முருகன் கோயில். வேலைக்கும் தொழிலுக்கும் மற்றும் அரசு வேலைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர். ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களுக்கும் ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான். தவறாமல் போய் வணங்கிட்டு வாங்க. இதுக்கு அடுத்தபடியாக கொடைக்கானலேருந்து நீங்கள் பூம்பாறை போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வேலப்பரை தரிசனம் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஏன்னா தசபாசானத்தால் செய்யப்பட்ட, அதாவது போகரால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை அங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப பழமையான முருகன் கோயில். மேலும் குழந்தை வர வேண்டி இங்கே நிறைய பேர் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குழந்தை வேலப்பரை தரிசனம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திலும் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும். பூம்பாறை ரொம்ப 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 நேச்சர் பீஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க. ஸோ கோயிலோடு சேர்த்து இயற்கை அழகை உங்களால் ரசிக்க முடியும். அந்த பூம்பாறை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் நீங்கள் கொடைக்கானலேருந்து நீங்கள் வத்தலகுண்டு கீழே இறங்க வர்ற வழியில் பண்ணைக்காடு பிரிவுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிரிவிலேருந்து தாண்டிக்குடி போனீங்கன்னா தாண்டிக்குடி முருகன் கோயில். பழனிமலை முருகனுக்கு நீங்கள் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு நீங்கள் பக்தராக இருக்கணும். கண்டிப்பாக வந்தே தீரணும். ஏன்னா பழனியில் இருக்கக்கூடிய விரதம், காவடி எல்லாத்துக்குமே இந்த தாண்டிக்குடி முருகன் கோயில் நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக பழனி போகிறவங்க நிச்சயமாக தாண்டிக்குடி முருகன் வந்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனுடைய ஆலயங்க. முருகன் கனவில் தோன்றி நிறைய சம்பவங்களை, நிறைய அதிர்ஷ்டங்களை, நிறைய வரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நடக்க போகிறத நீங்களே ஃபீல் பண்ணணும், உங்களுக்கே தெய்வம் உணர்த்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயிலுங்க. போகிறதுக்கு கொஞ்சம் தொலைவு தூரம் இருந்தாலும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் சத்தியமாக மறக்க மாட்டீங்க. மறக்க முடியாத சம்பவத்தை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவார். இதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த 4 விதமான முருகன் கோயில் கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு போகிறவங்க மிஸ் பண்ணாமல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் முருகனுடைய திருவருள் எப்பொழுதும் நிறைவான முறையில் இருக்கும். முருகன் அருளால் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும்.